ஹாய், ஐ எம் குரு பிரகாஷ். நேத்தி வந்து ஒரு சீக்ரெட் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ரிலேட்டட் டு சைக்காலஜி இருக்கும். இன்றைக்கி இன்னொரு சைக்காலஜி சீக்ரெட் பார்க்க போகிறோம். எதுலனா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இல்லை ஸ்டார்ட் அப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யாரை கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், உனக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து உன்னோட ஸ்டார்ட் அப் வந்து பிஸ்னஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மையானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருந்துச்சு ஸ்டார்ட் அப்லனா அது வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் டேர்ம் விஷன் ஒன்று வைக்கிறோம்ல, அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். இதுதான் ட்ராக்கு, இதை தவிர நம்ம எங்கிட்டு போனாலுமே அது வந்து தப்பானது ஒன்று அப்படின்ற ஒரு மாதிரி வச்சுருக்கோம். பட் நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு என்ன தேவைன்னா க்ரோத் மைண்ட் செட்டு தான் தேவை. அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து எப்போ வரும்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆகணும்னா என்ன தேவைன்னா விஷன் தேவை கிடையாது, ப்ராப்பரான சிஸ்டம் தான் தேவை. அந்த ப்ராப்பரான சிஸ்டம் தேவைன்றதுக்கு நம்ம வந்து விஷனில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்துட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துக்கு வந்து குவாலிட்டியான ஃபுட்டை விட அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் அதிகமாகவோ இல்லை வந்து ரேட் வைஸ் கம்மியாகவோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் ஸ்டார்டிங்கில் தேவைப்படுதுன்னா, அப்போ நீங்கள் அதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை வந்து வச்சுட்டு நீங்கள் சர்வைவ் ஆகணும். சர்வைவ் ஆகிட்டு அங்கே இருக்கவங்க உண்மையாலுமே அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியான ஃபுட்டுன்ற ஒரு ப்ராடக்ட்டை தான் அவங்க கேட்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் அது ஒரு என்ன சொல்கிறதுனா சாம்பிள் மாதிரி நீங்கள் கொடுத்து அதை வந்து ஒரு சின்ன ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்என்டி பண்ணி தான் அதை கொண்டு வரணும். தவிர இதுதான் ஃபுல் இதுன்னு நீங்கள் இறங்கவே கூடாது. ஸோ எப்போதுமே ஒரு லாங் டேர்ம் விஷன் வச்சுட்டு அது பண்ணால் தான் எனக்கு சக்ஸஸ்ஸு அப்படின்ட்டு இருக்கவே கூடாது. இல்லை சக்ஸஸ் என்னன்னா அதுலேருந்து ரெவென்யூ வரணும், ரெவென்யூவில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்பென்ஸு கம்மியாக இருக்கணும், அண்ட் நீங்கள் லாங் ரன்னுக்கு வந்து நீங்கள் சர்வைவ் ஆகணும், அதை ஸ்கேலபிள் பண்ணணும். இது மட்டும்தான் உங்களுக்கு விஷனாக இருக்கணும். தவிர நான் இதை தான் பண்ணணும்னு நினச்சேன், இதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடாது. இது ஒன் ஆஃப் தி சீக்ரெட். ரெண்டாவது சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் அதை வந்து எங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவேன், மீன்ஸ் வந்து அந்த லான்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சுட்டு, ஒரு குரூப்புக்கு தெரிஞ்சதை மட்டுமே வச்சுட்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ஒரு அப்ரோச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகும். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு 50% ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த சுற்றி இருக்க நெட்வொர்க்ஸ் வந்து ஃபீட்பேக்கோ இல்லை அட்வைஸோ இல்லை அவங்களோட இன்சைட்டோ சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட் வந்து லைட்டாக ஃப்ளெக்சிபிள் பண்ணி மார்க்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். இதுதான் ரெண்டாவது சீக்ரெட். அடுத்து மூணாவது பார்த்தோன்னா, எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாகவும் ஆனால் அதில் கிடைக்கிற லாபம் வந்து பெருசாகவும் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு 1 மாதம் வேலை பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, நான் 1 லட்ச ரூபா போடுறேன், ஒரு 1000 ரூபா வந்து மாதம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஸ்டார்ட் அப்பில் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் உருவாக்கல, நீங்கள் இன்ஃப்ளேஷனை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் சின்னதாக இருக்கணும் ஆனால் லாபம் பெருசாக இருக்கணும். ஆர் நீங்கள் போடுற எஃபெக்ட் வந்து இல்லைனா நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கணும் ஆனால் அதில் கிடைக்கிற அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டமை ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். இந்த சீக்ரெட் தெரிஞ்சாலே உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜூம் இன் பைவட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, அதில் எந்த பொருள் வந்து அதிகமாக ஓடுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு டிமாண்ட் இருக்குன்னு டிமாண்ட் இருக்குன்னு தெரியும். அந்த டிமாண்ட் இருக்க பொருளை வந்து நீங்கள் அதிகமாக வந்து இன்னும் சப்ளை பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஜூம் அவுட் பைவட் அப்படின்னா, உங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து எந்த ஒரு பொருள் உங்கள்கிட்ட இல்லாததை வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து அதை ஒரு சாம்பிளாக ஒரு பேட்ச் டெஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விற்க ஆரம்பிக்கணும். அது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டில் உள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கீங்க, இந்த டீ கடையில் வந்து உங்கள்கிட்ட சுலைமணி அப்படின்ற ஒரு டீ வந்து ரொம்ப ஃபேமஸ். உங்கள் கடையில் மட்டும்தான், அதை சுற்றி இருக்க எந்த ஒரு கடையிலையுமே கிடையாது. லைக் அந்த சுலைமணியில் ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும்ல, மலபார் சுலைமணின்றாங்க. அந்த மாதிரி இது வந்து உங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்குது, சுற்றி இருக்க எந்த கடையிலும் கிடைக்காது. உங்கள் கடையில் கிடைக்கிற ஃப்ளேவர் மட்டும்தான் சூப்பராக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 100 சுலைமணி டீ போடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 200 சுலைமணி டீ, 150 சுலைமணி டீ அப்படின்னு போட ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட யாராவது வந்து லைக் இந்த
க்ரீன் டீ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே வந்து 100 க்ரீன் டீ போடணும்னு இல்லை, ஒரு 10 க்ரீன் டீ மட்டும் போடுற அளவுக்கு நீங்கள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே உருவாக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு எதுவுமே வாங்காமல் வெளில போகிற கஸ்டமரோட இதையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மினிமலான ப்ராஃபிட் மார்ஜினையும் பார்க்கலாம் அண்ட் கஸ்டமரையும் ரிட்டன்ஷன் பண்ணலாம். அண்ட் அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, கஸ்டமரோட செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சுருப்பீங்களா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மினிமலான ஒரு இது கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வேணும், அதுக்கு வந்து எந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆவாங்க, அவங்களோட நீடு என்ன அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறவங்களே எடுத்திங்கன்னா, அதில் நிறைய பேர் வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே சொந்தமாக வீட்லேயே எக்கு இல்லைனா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்களே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ப்ராசஸிங் டைம் நிறையா இருக்கும். பட் இந்த டைமே இல்லாத அளவுக்கு எப்போ வேணாலும் வந்து ஐடியில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினரியோவில் இருப்பாங்களா. லைக் வந்து காலைல ஒரு 2 hours ட்ராவல் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஒரு 10 hours கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சமைக்கணும், அது வாங்கணும், சமைக்கணும் அண்டு வந்து அதை வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணும், அப்புறம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு 4 டாஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு அவங்க இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு முட்டையை வந்து ஒரு பாயில்டு எக்கை நீங்கள் ஒரு 15 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்குவாங்க. அப்படின்ற ஆளுங்கள்ட்ட வந்தால் நீங்கள் விற்க முடியும், இவங்கள்ட்ட விற்க முடியாது. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி என்னோடய ப்ராடக்ட் நான் எப்படி செய்யணும், அவங்கள எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி கிராப் பண்ணணும் அவங்களோட அட்டென்ஷனை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ப்ராடக்ட்டும் இருக்கணும், செக்மெண்ட் இருக்கணும். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் நீங்கள் என்ன ப்ராஃபிட் மார்ஜின் எதிர்பார்க்குறீங்க, அது எந்த டார்கெட் ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இறங்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட அந்த ப்ராஜெக்டோ இல்லை உங்களோட அந்த ப்ராடக்ட்டோ சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஸ்டார்ட் அப்பில் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பீங்க, ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுக்கணுன்றதுக்காக. அது வந்து நம்ம ஒரு டேட்டாஸோட தான் அது இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் இருக்கும். அதில் நம்ம 2 வகையான மேட்ரிக்ஸாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேனிட்டி மேட்ரிக்ஸ். அதில் இருக்க டேட்டா வச்சு உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். அதாவது வந்து அது வந்து நம்ம ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் லெவல் எதுலையோ ரெவென்யூக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை க்ரோத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓகே. ஆனால் அப்படி இல்லாமல் சிலது இருக்கும்ல, டிபெண்டே இல்லாமல், அந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம வேனிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். எதெல்லாம் வந்து என்னோட ரெவென்யூவையும் க்ரோத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷனபிள் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் இந்த டேட்டாவை வச்சு நான் ஒரு ஆக்ஷன் செஞ்சேன்னா அது கண்டிப்பாக வந்து என்னோட ப்ராடக்டோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா டேட்டாவுமே ஆக்ஷனபிள் மேட்ரிக்ஸான்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாட்டில் நெக் மொமெண்ட்டை கண்டுபிடிப்பீங்க. எதுலன்னா இந்த ஆக்ஷனபிள் மேட்ரிக்ஸ்லேருந்து. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் என்னோட பேக்கேஜிங்கில் வந்து ஸ்லோவாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், அதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களால் சீக்கிரமாக முடியும் அப்படின்னா அதை சட்டன் பண்ணிடணும். அதுவே இது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ப்ராப்ளம், அதுக்கு வேணால் ரூட் காஸ் தெரியல, ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அது வந்து கரெக்டான ஒரு ஆப்டான சொல்யூஷனாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இது லாங் டேர்மாக நடக்குது அண்ட் ரெபிட்டேட்டிவாக நடக்குது, இதுக்குன்னு நம்ம ஒரு R&D வச்சு இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த லீக்கேஜை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நீங்கள் எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரெவென்யூன்றது வந்து ஒரு பைப்பிலிருந்து வர தண்ணி மாதிரி, ஓகேங்களா? இதில் ஒரு பக்கெட் கீழே இருக்குது, அந்த பக்கெட்டு தான் வந்து உங்களோட ஸ்டார்ட் அப்னு வச்சுக்கோங்க. ரெவென்யூ வந்து உங்களோட அந்த ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு எக்கோ சிஸ்டம்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ்ன்ற ஒரு பக்கெட், அந்த ரெவென்யூன்ற அந்த சிஸ்டம்ன்ற பக்கெட்டில் இருந்து ஒரு பைப் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ்ன்ற ஒரு பக்கெட்டுக்கு போகுது. இது தவிர மீதி இருக்க தண்ணி இருக்குல்ல, அந்த ரெவென்யூன்ற பக்கெட்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்க பக்கெட், அந்த பக்கெட்டில் இருக்க மீதி இருக்க தண்ணியை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல சில ஓட்டைகள் இருக்க அந்த பக்கெட்டில் அப்படின்னா
அது வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும். அது டேரெக்டாக உங்களோட ப்ராஃபிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி R&D பண்ணி நீங்கள் அந்த லீக்கேஜை சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிக டைம் வந்து உங்களால் சர்வை பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து சைன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கும். எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு மிஷின் செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த மைண்ட் செட்டு தான் இருக்கணும். மிஷின் செய்கிறீங்க மீன்ஸ் உங்களோட ஸ்டார்ட் அப் நடத்துறீங்கன்னா முதல்ல இதை ஏன் என்னால் இவ்வளோ அதிகமாக செலவு செஞ்சு பண்ண முடியுது, ஏன் இதை கம்மி பண்ண முடியல அப்படின்ற கேள்வி இருக்கணும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் ஒரு இன்னோவேஷன் உள்ள வரும். அந்த இன்னோவேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு எதை மெஷர் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டம் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த லீக்கேஜை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்படி பண்ணிங்கன்னா போக 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 உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஒரு 4,000 இருக்குது உங்கள் கையில். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, 4,000 உங்கள் கையில் இருக்குது. அடுத்த மந்த் அது 6,000 ஆகும், அடுத்த மந்த் வந்து 8,000 ஆகும். இப்படியே காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். அது லீக்கேஜ் நீங்கள் விட்டுட்டு அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா நெகட்டிவில் காம்பவுண்டிங் ஆகிட்டே போகும். அப்போ வந்து போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது எதுவும் இருக்காது. சும்மா பேருக்குன்னு பிஸ்னஸ் நடத்துகிறேன் ஒரு கௌரவத்துக்காக அப்படின்ற மாதிரி தான் போகும் தவிர இது ப்ராஃபிட் இருக்காது. உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்பென்ஸுன்ற பக்கெட்டை வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த ரெவென்யூன்ற அந்த பைப்பில் இருந்து எந்த அளவுக்கு நான் தண்ணி கொண்டு வர முடியணும் அப்படின்னு பார்க்கணும். அந்த சிஸ்டம்குள்ளே இருக்க லீக்கேஜெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் ப்ராஃபிட்ன்ற வந்து வாட்டரோட லெவல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டே பை டே. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கண்டென்ட்டை கரெக்டாக சொல்லியிருக்கேன்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். அண்ட் ஈவன் இந்த கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபோட வீடியோட சம்மரி மாதிரி தான் இருக்கும். ரியல் வீடியோ வந்து கற்க கசடர் அப்படின்ற ஒரு சேனலில் இருக்குது. உங்களுக்கு ரா எசன்ஸ் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டாக இருக்குது. மற்ற அன்னோன் டாபிக்ஸ், டிஸ்கவரி பண்ணாத டாபிக்ஸ்லாம் ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்த எபிசோடில் போடுறேன். தேங்க்யூ.